அண்ணா யார் அண்ணே என் கூடியா பிறந்த அடியே பொம்பளைய கூட பிறந்த மாதிரி அண்ணாக்குற அண்ணா யாருடி அண்ணா பொட்டியா உன்னதான் கூப்பிடுவாங்க அண்ணா அண்ணா குண்டா என்னமா கூப்பிட்டு இருக்கிறான வாடா தான் வீட்டுல விடுவது அவ்வளவு அண்ணா அண்ணா சித்ரா பண்றா அண்ணா இந்த ஊரான ஊருக்கு இந்த ஊரான ஊருக்கு பலவல்னு தளத்தல்னு ஒடிச்சு மடியில கட்டா அப்படி வந்திருக்கனே அண்ணா நான் இந்த ஊருக்குள்ள யாருகிட்ட போறது சௌரியமாயா யாருக்கிட்டாலும் போலாம் ஆனா ஒருத்தர் ஒரு பணம் தர மாட்டாங்க உள்ள போயிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு என் கூட பேசுவதற்கு எங்கடா ஒரு குஞ்ச கூட காணோம் நல்லா இருந்துச்சு நல்லா டைம் ஆயிடுச்சு படுத்துக்கிச்சு அண்ணா பேசுவதற்கு எனக்கு அருகாமையில் ஒரு தாதி பெண் வேணும். அப்படியா? ஆமா, வீட்டு வேலைக்கு ஒரு கை வேலைக்கு ஆள் வேணும். ஆமா, உங்ககிட்ட பேசணும்னா அப்படியே நம்ம நந்தவனத்தை சுத்தி வந்தினா அப்படியே ஆளு பாத்தீங்கன்னா நல்லா அஜித் குமார் ஆளு ஸ்டைலா இருப்பா. அப்படி சரி, அஜித் குமாராட்டமே அப்படியாப்பட்ட அழகு மாமா அழகு. அப்படியே சாமி பார்ல எக்கா நீ என்னமோ நாகேசுன்னு அவனை பாக்குறதுக்கு கீவரிசி எல்லாம் பொண்ணு வந்துச்சு. கட்டிக்கிறது கீவரிசியில வராங்களா? ஆமா, அம்மா அழகு இருப்பா அக்கா. வராத பஸ் கிடையாது, ரயில் கிடையாது, அப்படியாப்பட்ட இடத்துல இருந்து எல்லாம் பொண்ணு வந்துச்சு. இத்தனைக்கு வெளிநாட்டுல இருந்து கூட பொண்ணு வந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து கூட இந்த மூஞ்சிய பாக்குறதுக்கு அங்க இருந்தெல்லாம் பொண்ணு வந்துச்சு. இது என் மூஞ்சிக்கு இவங்க கலருக்கு என்ன அழகு அப்படின்னு ஒருத்தர கூட வேணாட்டி விட்டான். உள்நாட்டு பொம்பளை வேணா, வெளிநாட்டு பொம்பளை வேணான்னுட்டா. அப்ப என்னதான் பண்ணலாம்? என்னவா ஆளு பாத்தீங்கன்னா அஜித் குமார் தான். ஆனா அவர் தொழில வந்து பெரிய தொழிலுமா. பெரிய தொழிலா? ஏன்னா ஏதோ பிசினஸ் பண்றாரா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் கண்ட இடத்துல வெறும் பில்டிங்கா இருக்குதம்மா. அடியா ஐயா, பஸ் ஸ்டாண்ட் கண்ட இடத்துலமா? ஆமா, என்ன சொத்துல குறைச்சலா, சுகத்துல குறைச்சலா, பணத்துல குறைச்சலா, இல்ல பொண்ணுல தான் குறைச்சலா? எல்லாத்துலயும் பெரிய ஆளுமா. பஸ் ஸ்டாண்ட் கண்ட இடத்துல பில்டிங் இருக்குதா? ஆமா. ஏன்னா அவரை நான் உடனே பாக்கணும். அந்த பெரிய ஆள இவரை பாக்கணும்னா எல்லாரும் கீ வரிசையில மோதிட்டு வருவாங்க. இவரை பாக்கணும்னா வரிசையில தான் போகணுமா? ஆமா அண்ணா. இவ பணங்கின செலவாகுமா? ரொம்ப செலவாகுமா? ரொம்ப செலவாகுமா? ஒரு 5000. ஏமா 5000 துண்டு பீடி குடிக்கிற காசு? சாமி ஒரு 10,000. 10,000மா? 10,000 இந்த சிகரெட் போட்டி வாங்கி குடிக்கிற காசு அது. சரி, நான் 1 லட்சம். 1 லட்சமா? 1 லட்ச ரூபா கூத்தியா வைக்கிற காசுமா? பை எவ்வளவு ஆய நம்ம சொல்றது? இந்த பேர் அளவன பாக்குறது எவ்வளவு சொல்றது? ஒரு 5 கோடியாம்பா. 5 கோடியா? ஆமா, 5 கோடி போதுமாண்ணா? அதே அதிகம் தான் எங்களுக்கு. மாலக்கெல்லாம் அது வேணுமா? கஷ்டம் தான். 5 கோடி சொல்ற, 5 கோடியோ நீ அவ்வளவு தூரத்துக்கு போகாத, கொஞ்சம் பக்கமா இறங்கி வா. பக்கமா இறங்கியா? ஏன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, புரியும்படி சொல்ல. அவரை பாக்கணும்னா ரொம்பலாம் செலவாகாது, ஒரு 5 ரூபா தான் போதும். எனக்கு தேவலோட பையனை டின்னு பரலாட்டா அறுத்து போட்டா வீட்டுக்கு 1 கிலோ வருவான். 5 கோடி கொடுக்கணுமா அவனுக்கு? அடிச்சுனா 1/2 கிலோ கறி வேற பார்த்தேன். 5 ரூபா கொடுத்தா அவனை பாக்கணும் என்ன வேலைதான் செய்வாரு? 5 ரூபான்னு நீ சாதாரணமா இடம் போடாத. நாட்டு மக்கள் எல்லாம் கொரோனாவில ஏகப்பட்ட பேரு செத்து போயிட்டாங்க, நோய் வந்து. ஆமா, அதனால இருக்கிற மக்களாவது நல்ல மாதிரி இருக்குன்னு இந்த பணத்தை ரொம்ப குறைச்சு விட்டாரு. ரொம்ப குறைச்சிட்டாரு. ஆமா, சரிண்ணா. அதனால 5 ரூபா கொடுத்து இந்த கீவரிசியில போனா அவரை பாக்கலாம். ஏன்னா எனக்கு அடையாளம் எப்படின்னா தெரிஞ்சுக்கிறது இவர்தானே. இவர்தான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? என்ன வேலை செய்யறாரு, எப்படிக்கா வேலை என்ன செய்யறாரு, பணம் எப்படி சம்பாதிச்சிருப்பாரு? அப்படியா? 5 ரூபா கொடுத்து இந்த கீவரிசியில போனீங்கன்னா போன உடனே முதல்ல இங்க போட்டா இருக்கும். அவரு போட்டா ஒரு பக்கம் இருக்கும். அந்த போட்டா இருக்கிற ரூம்ல போய் பாத்தீங்கன்னா ஆளு எனி டைம் அவரு பக்கத்தால போனாங்க குமு 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 குமுன்னு வணக்கம். அப்படியே பாட்டுல இட்டுப்புளியும் பின்னாடி பேண்ட்லயும் வரை செண்டு பாட்டுல தொங்கும். ஆமா, அவர் இருக்கிற ரூம் கூட ஏசி ரூமு. அப்படியாப்பட்ட ஆளுமா 5 ரூபா கொடுத்து அவர் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா ஆளு யூனிஃபார்ம்ல தான் இருப்பா. அப்படி
அதுக்கும் யூனிஃபார்ம். ஆமா. சரி சரி. யூனிஃபார்ம் விட்டா வேற எந்த தெரியுமே போட மாட்டோம். சாமி யூனிஃபார்ம் வார. இப்ப நாத்து அடிக்காது. அதனாலதான் செண்டு போல அப்பப்ப அடிச்சுக்கிறது. ஏண்டா உங்க ஊர்ல நல்லா இருந்தா சரிடா அப்பா. இது மகாபாரதமோட கொண்டு போற 7.5 மணி நேரம். ஐயோ தம்பி குண்டோதரா. தம்பி இல்ல நானும் எனக்கு இதுக்கு மட்டும் ராசி இல்ல. போடா போலச்சு போடா. போனால் போகட்டிங்க வா. போனால் போகட்டும். அவ்வளவுதானா? என்ன பண்ணலாங்கிற? எனக்கு என்ன எனக்கு சௌரியம் தான். சரி அண்ணா, அழகான பெண்களை கண்டால் அழகான பெண்களை கண்டால் செத்த நேரம் உங்களுக்கு எடுத்து விடுங்களே. வாயத்தோரா எப்பயோ ரெடி துறப்பேன். அப்படி கொத்தோட நாய் புடுங்குறாம பிடிங்கி துப்பி புடுங்கினாலாம். பரவாயில்ல போறது பொட்டிக்காரன் தானே. நானா குடிப்பேன். அதுக்கு துணிஞ்சுக்கிட்டேங்கிற. ஆமா ஏமாவரை பழிக்கிற உமாவரை எப்படிலாயா இருக்குது. இங்க வா அந்த ஆயாட்ட கட்டுப்பாரு. அந்த ஆயாத்த நீ பழிப்பா. எப்படிலாயா நாகேஷா? நாகேஷ் காதல கேட்டானா இவரை எதை கொண்டு அடிப்பா தெரியுமா? சொன்னிச்சு நாகேஷ் மோவரை ஆட்டங்கிறியா? நான் நாகேஷ் ஆட்டம் இருக்கிறேன். நீ செயலெடுத்த ஆட்டம் பாக்குற. ஆமாம்மா, அழகான பெண்களை கண்டால் பாட்டு பாருடு. இந்த இளையராஜா குரல்ல ஒரு இனிமையான பாடல். இளையராஜாலாம் நான் இல்லையா? ஏப்பா அதுக்கு எனக்கு ஏனி வச்சேன். சரி உன்னுடைய குரல்லே ஒரு இனிமையான பாடல் பாடுப்பா. இனிமையான பாடல். ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன் உண்டு. எப்படி? நீ பாடுற பாட்டின் ராகத்தை கேட்டு தன்னை மறந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் தன்னப்பால கீழே சாஞ்சு போயிடணும். அது தன்னை போல சாஞ்சு போச்சு. நான் என்ன பாடுனதுக்கு மேல அப்படியே வாயை திறந்துக்கே சாஞ்சு போச்சு. எப்ப வெளியே வந்து அப்படியே பாதிப்பட்டுச்சு. சரி நான் பாடுனா. திருவிழான்னு வந்தா இவன் கோவில் வர மாட்டா. திருவிழான்னு வந்தா இவன் கோவில் வர மாட்டா. கண்ண போல இவன் கோபப்பட மாட்டா. அர்ஜென்டினா போல இவன் பொய் பேச மாட்டா. இன்னொரு கேளு, நான் விட்டதெல்லாம் ரீலு. வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறிய சின்னவளே. வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறிய சின்னவளே. திருவிழான்னு வந்தா தூக்கு கழுவ மாட்டா. பேசினாலும் உன்னை பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு கேக்குறீ என்னைய. ஆலிவர் பியூட்டி அலை கண்ணாடி பை குவாலிட்டி பர்சனாலிட்டி. படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி. நீ படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி. கோயம்பேடு கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாருடி. கோனி மூட்டை குப்பருவேன் ஆனா என்னடி பெல்ட்டி அடி பண்ணி உனக்கு மட்டும் போடுற பெல்ட்டி கொடி பண்ணி டெஃபினெட்லி செய்வேன். தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், செட்டில் ரொம்ப மோசம். என்கிட்ட ஏடா கூட எப்பயுமே வச்சுக்காத. அதுதான் கம்மியா குவாட்டர் குடிக்கணுங்கிறது. அதிகமா குடிச்சுட்டு டேஜுக்கு முன்னாடி சீல தூக்கி படுத்துக்கிட்டு. இல்ல நானும் நைட்ல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன். செட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாராயம் குடிச்சோம். நீ என்னத்துல குடிச்ச? ஒன்லி ஏண்டா வாயம் போட்டா மட்டும்தான். ஏண்டா வாயம் புட்டியாட்ட வச்சுக்கிட்டு என்னடா படிச்சுக்கிட்டு தெரியுற எல்லாத்தையும். ஒன்னாட்டுல நான் ராயல் ரக்கால குடிக்கிறேன்னா ஓட்கா மட்டும் தான் குடிக்கிறேன். வெளியே சொல்றேன்னா தம்பி சொல்லுதாங்கச்சி நான் ரொம்ப மோசம். அதுல சொல்லவே தேவையில்லையே. அப்படி குடுக்கற குடுல அப்படி பல்லு சில்லற காசாட்ட கொட்டி பேர் இங்கேயே. அது மத்தால கறந்து கூடாயா கண்ணம்மா இருந்தால் இருக்கட்டும். இருக்கட்டும். பல வளன்னு பேசனா வாய்க்கு கேடு. பாடத்திற்கு ஒரு பிள்ளைய பெத்தா என்ன வில்லை வயிற்றுக்கு கேடு. கேடு. ஆமாம்மா. முன்பதாக இன்னும் யூடியூப்பை சேர்ந்த நமக்காக யூடியூப்ல இருந்து நமக்காக வந்திருக்கிறீங்க யாரு? அக்னி புயல் சேகரண்ணே. இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் சேகர் அண்ணா அவர்கள், இன்னும் அக்னி புயல் யூடியூப் சேனல் அவர்கள் நமக்காக வருகை தந்துள்ளார். அவர் குடும்பமே எப்படி இருக்கணும்? ஆண் போட பக்கம் அரசு பெற்றாண்டு, பெண் போட பக்கம் பெத்து பெருகி நோயற்ற வாழ்வு, குறைவில்லாத செல்வங்களை பெற்று இந்த ஆண்டவன் சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அது போல் இப்படி குடி வளருமாறு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். ராமோஜியம்.